எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு அனாதை பையன். எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், நான் அனாதாம்மா அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல பெருசா. இப்போ எனக்கு புரியுது அந்த வலி, தாயை பிரிஞ்ச வலி. 11 2026 மார்ச் மாதம் 11:45 இயற்கை ஏதினாங்க. ஸோ எவனுக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஏன்னா தனியாக துவைக்க விட்டு இத்தனை நாளாக நான் நினச்சதெல்லாம் வலி இல்லைங்க. இதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது தாங்க உண்மையான வலி. இங்கே தான். ஸோ இந்த பெட்டில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி படுத்துருந்தாங்க. இந்த கட்டலில் தான் இங்கே நான் தான் எழுப்பி விட்டேன். நான் தான் ஆட்டோ கதவெல்லாம் திறந்து ஆட்டோவில் உட்காந்து ஆட்டோவில் இப்படி என் கை இப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஏதாவது ஸ்பீட் பிரேக் அந்த குழியெல்லாம் வரும்போது நான் தடுத்துட்டு அவங்க மண்டை இடிக்காமல் பார்த்துக்கிட்டேன். அப்போவே ஏதோ கிவ் அப் பண்ணுற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 8 மணி நேரத்தில் அன்கான்ஷியஸ் ஆனாங்க. கடைசியாக தலைகாணி கொஞ்சம் எடுத்து விடு, அப்படி இந்த சைடு எடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை தூக்கி வளர்த்த அவள் ஒருத்தி மட்டும்தான். அன்பு காக்குதான் அவள் ஒருத்தி தான். எனக்கு அப்பா சரி, அம்மா, இந்த உலகம், நண்பன் எல்லாமே அவன் தான். கழுதில் விட்டுட்டு போயிட்டான். அவன் முந்திக்கிட்டான். ஆக்சுவலாக நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், அம்மா நான் உனக்கு முன்னாடியே போயிடுறேன், உன் மடியில் தான் என் உயிர் போகணும். அவன் முந்திக்கிட்டாங்க. லைக் ரீசன் வந்துட்டு அவங்க டாக்டர் ரிப்போர்ட் பண்ணது வந்துட்டு கார்டியோ பல்மனரி அரெஸ்ட், அப்புறம் பிராங்கியோ நிமோனியானே ஃப்ளூயிடு இதாகிறது. ஸோ அது இருந்தது தெரியலனா குளுக்கோஸ் போட்டுறப்போ அது ஃப்ளூயிட் இன்டெக்ட் தானே. ஸோ ஒரு நாள் 1.25 நாள் அன்கான்ஷியஸாக இருந்தாங்க டில் த டெத். அப்போது அவங்க ஃப்ளூயிடாக இருந்ததுனால அன்கான்ஷியஸாக இருந்ததுனால சாப்பிடவும் இல்லை. வெறும் குளுக்கோஸ்னால் ஃப்ளூயிடிட்டி அதிகமாகி மியூக்கஸ் செக்ரேட் ஆகி அரெஸ்ட் ஆகிருக்கும். காசு இருந்துச்சுன்னா அந்த இசிஜியெல்லாம் வச்சு என்னால் காப்பாற்றிக்கலாம். அது எனக்கு காசு இல்லை. இங்கே தாங்க டெய்லி எங்கள் அம்மா அந்த காட்டெல்லாம் படுத்துக்கிட்டு கையம்து சொல்லு காலம்து சொல்லு இங்கே தாங்க படுத்துருப்பாங்க. அம்மா அவ்வளோ மாதிரி யாரும் வரமாட்டாங்க. அந்த பெட் ரெஸ்ட் மரணப்படு எனக்கு கை வலிக்குதா கால் வலிக்குதான்னு கேட்டு எனக்கு கை காலெலாம் அமுத்தி விடுவாங்க. ஓ யாருங்க என்னை கூப்பிடுவேன், சாப்பிட்டியா தூங்கினியா என்ன பண்ணுற எது பண்ணுற படிச்சியா, ஒரு வாரத்துக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாதடா படிடாங்க. இந்த வீட்டுக்குள்ள தாங்க சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டாங்க. என்னோட அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. நிரந்தரமா வாழ்க்கையே அப்படி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கண்ணாடி கடைக்கு போயிருந்தேன். இப்போது நான் பொறாமல் இதெல்லாம் சொல்லலை. அவங்க ரெக்கவர் ஆகி நானும் அப்படியே அவங்கக்கிட்ட பேசலாம். ஒருத்தர் அந்த இது அப்போ வந்துட்டு, அம்மா நாங்கள் பசங்க வரோம், எங்களுக்கு ஏதாவது பண்ணி வைங்க அப்படின்னப்போ எனக்கு ஒரு மாதிரி அழுதுட்டுங்க. இருக்கும்போது இந்த அழுகை இந்த பாசமெல்லாம் இருக்காது, அவங்களோட ஆப்ஷன்ஸில் தான். நான் அவங்க இறந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தப்போ நான் அவங்க கூட போயிடலான்ட்டு இருந்தேங்க. எனக்கு அவ்வளோ விட்டா வேறு எதுவும் யாரும் இல்லை. தினமும் அழுது. இதுக்கு மேலே நான் நார்மலாக இருப்பேன் நான் ஒரு தெரியலைங்க. அவங்க கூட நான் எவ்வளவோ ஆசைகளை வச்சுருந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. மிகப்பெரிய இழப்பு. சிங்கிள் பேரண்ட்டு. அப்போ அவங்க வயதுலேயோ இளமையிலையோ கஷ்டப்பட்டுருக்காங்க. முதுமை கூட இல்லை, 48 வயது தான்.
என்னால் சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை என்னால் அமைச்சு தர முடியல. அவள் ஆசைப்பட்ட பொருள் நான் மருத்துவர் ஆகணும்னு நினச்சேன். ஆசைப்பட்டா நீ உனக்கு பிடிச்சது படிடா அப்படி. கடைசியாக கூட கேட்டேங்க, அம்மா நான் கோழி கடைக்கு வேலைக்கு போட்டாமா அப்படின்னு. நீ வேலைக்கு போறியா படிக்க போறியா? படிக்கிறதே பாரு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. என் ஃப்ரெண்டு உலகம் போயிட்டாங்க. இந்த வீடியோ எதுவும் நினச்சிக்காதீங்க, என் மனசில் இருக்கிறது சொல்கிறேன். நீ நான் எப்படி சர்வை பண்ணுவேன், எப்படி சாப்பிடுவேன், எப்படி இருப்பேன், எப்படி யோசிப்பேன். எப்படி இந்த இடத்துல எல்லாம் நான் சின்ன வயசுலலாம் இருந்திருக்கேன். அவங்க கூட அவங்க இல்லாதப்ப நான் என்ன பண்ணுவேன்? விடுற மூச்சு காற்று கூட விஷமாக இருக்கிற மாதிரி கணக்கு. என்னால் மா ஐ லவ் யூ மா, ஐ மிஸ் யூ மா. நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் சின்னதாக வந்து சொல்கிறேன், பெற்றவங்கள பாருங்க, முக்கியமாக அம்மாவை பாருங்க. அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இருக்கும்போது ப்ரெசன்ஸில் நீங்கள் நல்லா கவனிங்க. நான் சப்போர்ட்டிவாக ஆறுதலாக பேசிட்டேன், ஒன்று அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. அது பண்ணலையே. அவள் பேர் இந்த உலகத்துக்கு நான் தெரியிற மாதிரி கண்டிப்பாக செய்வேங்க. அவள் பேரை கெடுக்காத மாதிரி பார்த்துக்கோ. அம்மா ஐ லவ் யூம்மா. அம்மா ஒன்று போய்க்கியாம்மா, வா வாட்டா மன்னிச்சிருங்க. என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உண்ணி இருக்கு, என்னால் முடியல. கையெடுத்து கும்பிட்டுக்கிற பெற்றவங்கள பார்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.